நிர்வாக திறனற்ற திமுக அரசு தேர்வாளர்களை அலைக்கழிக்கும் அவலம். ஒரு குரூப் தேர்வில் இத்தனை குளறுபடியா? குரூப் 2, 2A பதவிகளுக்கான தமிழ் தகுதித்தாள் தேர்வும் நடைபெறுவதாக இருந்த நிலையில் தேர்வர்கள் தேர்வு மையங்களுக்கு வந்தனர். சென்னையில் மட்டும் அரும்பாக்கம், நந்தனம் உள்ளிட்ட 7 மையங்களில் குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகள் நடக்கவிருந்தது. அரும்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கும் மையத்தில் தேர்வு எழுதுவோருக்கு ஒதுக்கப்பட்ட எண் இல்லை என்று குளறுபடி ஏற்பட்டது. தொழில்நுட்ப ரீதியாக சில மென்பொருள் தவறுகள் நடந்திருப்பதாக தேர்வாணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 600 தேர்வர்களுக்கு தவறான மையங்கள் ஒதுக்கப்பட்டன. 300 பேர் மட்டுமே தேர்வு எழுத வேண்டிய ஒரு சிறிய மையத்திற்கு 1000 தேர்வர்கள் வந்து சேர்ந்ததால் அங்கு பெரும் நெரிசலும் குழப்பமும் ஏற்பட்டது. அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவ் கல்லூரி தேர்வு மையமாக ஹால் டிக்கெட்டில் குறிப்பிட்டிருந்த நிலையில் அங்கு சென்ற பல நூறு தேர்வர்கள் மையப்பட்டியலில் பெயர் இல்லை என்று கூறி உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதனால் தேர்வர்கள் EVR பெரியார் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வினாத்தாளில் இருந்த பதிவின் வரிசையாகவும் இருக்கை அமைப்பும் பொருந்தாததே இந்த ஒட்டுமொத்த பிரச்சினைக்கும் மூல காரணமாக அமைந்தது. அது மட்டுமின்றி நந்தனம் அரசு கல்லூரி தேர்வு மையத்திற்கு வினாத்தாளே வரவில்லை என புகார் எழுந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக TNPSC தலைவர் பிரபாகரன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் TNPSC குரூப் 2 and 2A ஒருங்கிணைந்த குடியியல் சேவை தேர்வு நடைபெறும் நாளிலேயே திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. திமுக அரசின் நிர்வாக தோல்வி என கடும் எதிர்ப்பு குரல் எழுந்து வருகிறது. இது தானியக்க முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழை என தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டு புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பல நாட்களாக இரவு பகல் பாராமல் படித்து தேர்வுக்கு தயாரான தேர்வாளர்கள் மேலும் நீண்ட தூரம் பயணம் செய்து தேர்வு எழுதுவதற்கு முதல் நாளே சென்னையில் வந்து தங்கி தேர்வு எழுத முடியாமல் சென்றது தேர்வாளர்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. TNPSC தலைவர், செயலாளர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கண்காணிப்பில் இருந்த போதும் இத்தகைய குழப்பம் ஏற்பட்டது நிர்வாக செயல்திறனை கேள்விக்குறியாக்குகிறது என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது. அரசு தேர்வுகள் தொடர்ந்து தாமதமாக நடத்தப்படுவது, முடிவுகள் வெளியீடு தள்ளி போவது, முன்னர் ஏற்பட்ட வேலைவாய்ப்பு தொடர்பான முறைகேடு குற்றச்சாட்டுகள் போன்றவை திமுக ஆட்சியின் நிர்வாக திறனற்ற செயலை காட்டுகிறது என்கின்றனர் பாதிக்கப்பட்ட தேர்வாளர்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பும் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேறவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வரும் நிலையில் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்ட தேர்வால் பாதிக்கப்பட்ட தேர்வர்களுக்கு நிவாரண நடவடிக்கைகள் விரைவில் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.